இன்னைக்கு நம்ம குவிக்கா ட்ரேடபிள்ஸ் அப்ளிகேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஒரு குவிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒரு குவிக் அப்டேட். என்னென்னா லைக் ஒரு காமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, இந்த மாதிரி யூடியூப் வீடியோ நாங்கள் பண்ணுற வீடியோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லை, அப்ளிகேஷன் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சில காமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு எங்களோட வீடியோவுக்கு. ஸோ பேசிக்காக வந்து அப்ளிகேஷன் புரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து எப்படி ட்ரேடிங் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ட்ரேடபிள்ஸ் அப்ளிகேஷனில் நாங்கள் நிறையா ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்விட்டிஸ், இண்டிசஸ், ETFs, இண்டெக்ஸ் மூவர்ஸ், ஹீட் மேப்ஸ், F&O, வாய் சேஞ்ச், மிஸ்லேனியஸ், இன்சைட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது உள்ளே வந்து இண்டெக்ஸ் மூவர்ஸில் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. அதுலேயே மாதிரி F&Oவில் ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், வாய் சேஞ்ச், ஃபிக்ஸ்டு, டைனமிக். ஸோ நீங்கள் வந்து இதில் இருக்க ஃபீச்சர்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து ட்ரேடபிள்ஸ் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணணும், அது ட்ரேடிங்க்கு எப்படி யூஸ் ஆகும், ஸ்டாக்ஸ் பை பண்ணுறதுக்கு, செல் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி அனலைஸ் பண்ணணும், எந்த செக்ஷனில் அனலைஸ் பண்ணணும், அண்டு ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டால் எப்படி புட்ஸ் எடுக்கணும், எப்படி கால்ஸ் எடுக்கணும், அண்ட் எப்போ நியூட்ரலில் இருக்கணும், எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காமல் எந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், அண்ட் எந்த மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அப்ளிகேஷனை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்ளிகேஷன் புரிஞ்சிக்காமல் உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ஈஸியாக இருக்காது, புரியாது. ஸோ என்னோடய சஜஷன் என்னன்னா, இங்கே காமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, வீடியோ ஒன்றும் புரியல, அப்ளிகேஷன் நல்லா இல்லை, இட்ஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில காமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அப்ளிகேஷன் தெரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து யூனோ அந்த மாதிரி காமெண்ட்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு கரெக்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸ் ஆகட்டும், அனாலிட்டிக்ஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆகட்டும், எல்லாமே ப்ரூவன். அண்ட் இதில் இருக்க இன்சைட்ஸ், ஸோ இந்த இன்சைட்ஸ் கூட நீங்கள் பிளைண்டாக இன்சைட் செக்ஷனை பார்த்தே நீங்கள் வந்து பாசிட்டிவ் கவுண்டர்ஸை பார்த்தே நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு இந்த ட்ரெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது, எந்த நாளைக்கு அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, எப்படி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது, இதில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி கூட நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம். ஒரு 20 days ஆஃப் டேட்டா கூட கொடுத்துருக்கோம். எப்படி இதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் எப்படி இருக்குது, டவுனில் இருக்கா, நியூட்ரலில் இருக்கா, இல்லைன்னா அப் ட்ரெண்டில் இருக்கா என்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது இந்த அப்ளிகேஷனில். ஸோ என்னோடய சஜஷன் என்னன்னா, நாங்கள் டெய்லி யூடியூப் வீடியோ பண்ணுறோம். ஸோ எதுக்கு மல்டிபிள் சேனல்ஸில் பண்ணிகிட்ருக்கோம், சேம் கண்டென்ட் ஆனால் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் பண்ணுறோம். இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி. இது ஆக்சுவலி நாங்கள் ஒரு லாங்குவேஜ்லேயே பண்ணலாம். ஆனால் ஏன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய யூசர்ஸ் இருக்காங்க, சிலது வந்து புரியாமல் இருக்கிறவங்க இருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் இந்த யூடியூப் வீடியோஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னோடய சஜஷன் வந்து, ஸோ அப்ளிகேஷனை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு புரியலையா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். எங்களோட நம்பர் இருக்குது, மொபைல் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் மொபைல் நம்பரை நாங்கள் அங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த யூடியூப் தம்ப்நெயிலில் நாங்கள் வந்து எங்களோட லேண்ட்லைன் நம்பரை கொடுத்துருக்கோம். எங்களோட இமெயில் ஐடி info@tradables.com கூட இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் வெப்சைட்டில் கூட பார்த்தீங்கன்னா லைவ் சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து 24/7 லைவ் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எங்களை எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் we are always there to support you, assist you and explain you about how to make utilization of the Tradables application. ஆல்மோஸ்ட் 7 months நாங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை ஃப்ரீ ஆஃப் யூஸ் தான் கொடுத்துருக்கோம் எல்லா யூசர்ஸ்க்கும். அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை லேர்ன் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒரு தடவை சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இது பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இப்போ ரைட் நவ் இன்னும் ஒரு 1 month வரைக்கும் கூட நாங்கள் வந்து இது ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம்.
ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபீச்சர் எப்படி யூஸ் ஆகும், எந்த விதத்தில் யூஸ் ஆகும்ன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் இதில் டிஃப்ரெண்ட் வியூஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் வியூ, ட்ரேடர் வியூ, இன்வெஸ்டர் வியூ, எக்ஸ்பர்ட் வியூ அண்ட் கேண்டில்ஸ்டிக் வியூ. இந்த கேண்டில்ஸ்டிக் வியூவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ்டிக் வியூஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். 15 minutes, 30 minutes, 1 hour அண்ட் இதில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் கொடுத்துருக்கோம். பர்சன்டேஜ் வைஸ், புல்லிஷா, பேரிஷா, ஷார்ட்டா, லாங்கா, நியூட்ரலா, அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, எல்லா பிளேசஸ்லையும் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து மார்க்கெட் மூமெண்டம் எப்படி இருக்குன்றத ஒரு கிளியர் இண்டிகேஷன் இருக்குது. இது வந்து நீங்கள் டெய்லி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நேற்று ஒரு யூசர் எங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வேஸ்ட் அப்படின்னு, வேஸ்ட்டும் கிடையாது, ஒன்றும் புரியல, யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. புரிஞ்சுக்காமல் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியலையா, நாங்கள் இருக்கோம், கால் பண்ணுங்கள், எந்த டைம் ஆனாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒரு தடவை நம்ம அப்ளிகேஷன் போயிடலாம். அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப நாளாகவே வந்து நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து டவுன்வர்டில் இருந்துச்சு. அண்ட் நிஃப்டி ஐடி Jan 24 கொஞ்சம் ரேஸ் இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் நிஃப்டி ஐடி இன்றைக்கி டவுனில் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் அப்ரிசியேஷனில் தான் காட்டுது, அப்ரிசியேஷன் பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அவுட்லுக் பார்த்தாலே தெரியுது, இன்றைக்கி நிஃப்டி 50 நியூட்ரலில் இருக்குது அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து நியூட்ரலில் காட்டுது. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இப்போ வந்து 49,091 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு மார்க்கெட் ப்ரைஸ். அண்ட் இதோட அப்ரிசியேஷன் பாயிண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் மேலே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கனாலே வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்றது ஹியூஜ் பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷனில் இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் பேங்கிங் செக்டரில் இருக்க எல்லா பேங்க்ஸுமே வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷனில் இருக்குது. அண்ட் HDFC பேங்க், ICICI பேங்க், இந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்து குட் பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் காட்டிகிட்ருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் 11 of 12 கவுண்டர்ஸ் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷனில் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கனாலே ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கனாலே பேங்க் நிஃப்டியோட பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து 1100 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷனில் இருக்குது. 11 of 12 கவுண்டர்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்த 3 பேங்க்ஸுமே வந்து ஹையஸ்ட் பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன்ஸில் இன்றைக்கி இண்டிகேட் பண்ணியிருக்கு. அண்ட் NSE ++ல் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப இது இப்போ வரைக்கும் கூட ஆல்மோஸ்ட் 1-2 ஹவர்ஸாக கூட இந்த பர்சன்டேஜ் வந்து 58%, 59% ஷோ பண்ணிட்டு இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி டெய்லி அண்ட் வீக்லி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ ஒரு வேலை 61.8% கீழே போச்சுன்னா அது வந்து பேரிஷ் போகிற சான்சஸ் இருக்குது. அண்ட் 61.8% மேலே இருந்துச்சுன்னா அது வந்து புல்லிஷில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே 56.59% இருக்கிறதுனால இது வந்து ஓவராலாக நியூட்ரல் காட்டுது. பட் டெய்லி அண்ட் வீக்லி பார்த்தோன்னா 86% அண்ட் வீக்லி பார்த்தீங்கன்னா 79%. ஸோ ஓகே, இப்போ ரைட் நான் ப்ரெசென்ட்டாக வந்து நம்ம ஒரு குட்ஸ் சைனில் தான் இருக்கும். அண்ட் இங்கே கிளியராக இண்டிகேஷன் இருக்குது. ஸோ 1000 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாகிட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் தட் இன்றைக்கி கால்ஸ் எடுத்தவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எக்ஸிட் பண்ணால் இட்ஸ் பெட்டர். பிகாஸ் இப்போ 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது அண்ட் எக்ஸிட் பண்ணால் இட்ஸ் அ குட் திங். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 59லேருந்து 56 போயிடுச்சு. ஸோ 56 போனால் அண்ட் வீக்லி கூட பார்த்தீங்கன்னா 79%க்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தபோது 80% மேலே இருந்துச்சு. இப்போ வந்து 79 போயிருக்கு. ஸோ ஒருவேளை யாராவது எக்ஸிட் பண்ணலான்னா இட்ஸ் பெட்டர் டு எக்ஸிட் ஒரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸிட் பண்ணுறது இஸ் பெட்டர். அண்ட் ட்ரேடிங்ஸ் பண்ணுறவங்க, ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இந்த பேங்க் நிஃப்டி பண்ணுறவங்க. அண்ட் இன்னும் OI சேஞ்ச் பார்த்தீங்கன்னா OI சேஞ்ச் பாருங்கள். OI சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் 224% காட்டுது. அண்ட் இது வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் சப்போர்ட் பாயிண்ட் வந்து 49,000 சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 1 hour முன்னாடி பார்க்கும்போது 49,157 மேலே இருந்துச்சு. இப்போ வந்து மறுபடியும் கொஞ்சம் டவுன் ஆகுது. ஸோ கால்ஸ் எடுத்தவங்க வந்து கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரமாக எக்ஸிட் பண்ணிவிடுங்க.
ஏன்னா இது வந்து கம்மி ஆகிட்டுருக்கு. ஸோ கீழே போகுது. ஸோ ஆனால் மோஸ்ட்டாக வந்து 49,000 கிட்ட வந்துச்சுன்னா மட்டும் அது கீழே போகாது. ஆனால் மோஸ்ட்டாக வந்து இட்ஸ் பெட்டர் 49,100 கீழே வந்துடுச்சுனால இது வந்து இட்ஸ் பெட்டர் தட் நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷன். 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது இப்போது கரண்ட்டாக வந்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம ட்ரேடபிள்ஸ் அப்ளிகேஷனில் இருக்க ஃபீச்சர்ஸை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அப்ளிகேஷனில் இருக்கிற ஒவ்வொரு ஃபீச்சரும் ஒருத்தர் அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் கேண்டல்ஸ்டிக் மூவ்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஸோ கொஞ்சம் 180 இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது 225 டிகிரிக்கு 180 டிகிரிக்கு நடுவில் கேண்டல்ஸ்டிக் மூமெண்டம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் கீழே வருது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் தட் நீங்கள் வந்து ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸாக வந்து கொஞ்சம் நேரமாக வந்து லைக் 12:51 கொஞ்சம் கன்சால்டேஷனில் இருக்குது. ஸோ அங்கங்கே ட்ராவல்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் பட் ஸ்டில் இங்கே பர்சன்டேஜ் கூட பார்த்தீங்கன்னா 86% வந்துடுச்சு. அண்ட் இங்கே 79% வந்திருக்கு. இன்னும் புல்லிஷில் தான் காட்டிகிட்ருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் பெட்டர். நீங்கள் எக்ஸிட் பண்ணுறது இட்ஸ் அ பெட்டர் திங். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ இன்றைக்கி இதுதான் அனாலிசிஸ். அண்ட் ஐ திங்க் நீங்கள் வந்து ஒரு தடவை அப்ளிகேஷனை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் உங்களுக்கு ஷூராக ஹெல்ப் பண்ணுறோம். அண்ட் கண்டிப்பாக நம்ம அப்ளிகேஷனில் நம்ம ட்ரேடபிள்ஸ் யூடியூப் சேனலில் இருக்கிற இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி தெரியணுன்னா பழைய வீடியோஸை பாருங்கள். அதில் ஃபீச்சர்ஸ் இன்சைட்ஸ் பற்றி கொடுத்துருக்கோம். அண்ட் ட்ரேடபிள்ஸ் சேனலில் வந்து இங்கிலீஷ் கூட கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஃபீச்சர்ஸ் இன்சைட்ஸ் பற்றி கூட சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் இந்த லைவ் மார்க்கெட் அப்டேட் பார்த்த பிறகு மார்க்கெட் கம்ப்ளீட் ஆன பிறகு 3:30க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து போஸ்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி சொல்கிறோம். ஸோ அது கூட ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஐம் ஷுவர் நீங்கள் ஒன்ஸ் இந்த ட்ரேடபிள்ஸ் அப்ளிகேஷனில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி சொல்யூஷனாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு எங்களை கால் பண்ணுங்கள். ஐ திங்க் டுடேஸ் வீடியோ மஸ்ட் ஹாவ் பீன் useful for you, and I hope to meet you in the next video. Thank you so much.